அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இடுப்பு வலி, கீழ் முதுகு வலி. அந்த சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் மிக முக்கியமான சப்ஜெக்ட்டா இருக்கு. ஏன்னா, இப்போ உள்ள நவீன காலத்துல யார பார்த்தாலும் வீட்டுக்கு 2 பேர் இடுப்ப புடிச்சுக்கிட்டு தான் நிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒழுங்கான சக்திய அவங்க உணவுல இருந்து கரெக்ட்டா பிரிச்சு எடுக்கல. கால்சியம் டெஃபிஷியன்சின்னு சொல்லிர்றாங்க. ஈஸியா உங்களுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி ஆயிடுச்சு. உங்களுக்கு 30 வயதிற்கு மேல உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி வந்துரும். நீங்க வந்து ஆ கால்சியம் நெறைய எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ப கால்சியம் எடுக்கிறது தவறுன்னு சொல்லல. கால்சியம் எடுங்க. எடுக்கிறது தப்பு கிடையாது. கால்சியத்தை செரிமானம் செய்ற அளவுக்கு உங்க உறுப்புக்கு சக்தி இருக்கான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ப அது தெரியாமயே கால்சியத்த மா மாத்திரை வடிவிலாகவோ, இல்ல நீங்க இயற்கையாகவோ நீங்க சாப்பிட்டா, அந்த உணவுல இருக்க சத்த அது பிரிச்சா தானே உங்களுக்கு கரெக்ட்டா ரத்தத்துக்கு போய் கால்சியம் டெஃபிஷியன்சி இல்லாம பாத்துக்கும். அப்போ நம்ப என்ன பண்ணணும் சார்? நீங்க வந்து இடுப்பு வலி அதிகமா இருக்கு. இப்ப வெளிப்புறத்துல இருந்து வர்ற இடுப்பு வலிக்கெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப அடிபட்டுருச்சு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நவீன மருத்துவத்துல அவங்க செய்ற மெத்தட் வந்து ஓகே. நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு எலும்பு தேஞ்சிருச்சுன்னு சொல்றது, டிஸ்க் வந்து பல்ஜி ஆயிருச்சுன்னு சொல்றது, இந்த மாரி கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நம்போ ஒரு L4, L5 பிரச்சனை, இந்த மாரி பிரச்சனைலாம் வந்து சில அக்குப்புள்ளிகள பிரஸ் பண்றது மூலமாகவே, அது சரி செய்றதுக்கு நல்ல ஒரு பலன குடுத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன புள்ளின்னு நல்லா நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். அனைவரும் மறக்காம இந்த வீடியோவ கடைசி வரையும் பாருங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வீடியோவ நீங்க பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் லைக்கும் குடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா, நீங்க புடிச்சிருக்கு, புடிக்கலன்னு சொன்னா தான், நான் அடுத்த தலைப்ப நான் எப்படி குடுக்கலாம் அப்படின்னு பத்தி யோசிக்க முடியும். நெறைய விஷயங்கள நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நம்போ நம்போ சில விஷயங்கள நம்ம பேசுறப்போ, ஆ ஒரு புரிதல் இருக்கும். நீங்களும் நானும் பேசுறப்போ ஒரு புரிதல் இருக்கும். நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா, எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். சில புள்ளிகள நான் சொல்லிக் குடுப்பேன். டைரக்ட்டா ஃபோன் பண்ணியும் கேட்கலாம் நீங்க. கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சார் இந்த மாரி என் நம்பர் குடுங்கன்னு கேட்கலாம். நான் உங்க நம்பர் குடுப்பேன். நீங்க ஃபாலோ பண்ணலாம் என்னைய. Instagramல இருக்கேன். நான் Facebookல இருக்கேன். என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து இந்த அக்குபஞ்சர் சிகிச்சைய வந்து நான் வந்து ஒரு யங்ஸ்டரா எடுத்து நான் வந்து திருச்சி, திருவரம்பூர் இந்த லைன்ல வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிகவும் வந்து நெறைய பேருக்கு நான் வீட்லயே போய் நெறைய பேருக்கு நான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். என் அனுபவத்த தான் நான் உங்கள்ட்ட வந்து நான் இப்ப ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். என்னோட அனுபவம் வந்து எனக்கு வந்து ஒரு 35 இயர்ஸ் தான் ஆகுது. இருந்தாலும் என்னோட அனுபவம்ங்கிறது வந்து இந்த கடவுள் எனக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து குடுத்த இந்த அனுபவத்த வச்சு தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே நான் படிச்சுட்டு வந்தோ, எழுதிட்டு வந்தோ பேசக்கூடிய இது கிடையாது. நான் எல்லாம் என் பேஷண்ட் கிட்ட நான் போயி அவங்கள்ட்ட சொல்லி, அவங்க எல்லாம் சரியாயி, அதத்தான் வந்து உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க சரி ஏதோ புக்ல படிச்சுட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு கஷ்டத்த அனுபவிக்கும் பொழுது தான், அவன் வந்து சிறந்த அறிவாளி ஆகுறான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் அதுல பட்டு பட்டு தான் தெளிஞ்சு ஒரு அறிவு நேர்த்தவனா ஆக முடியும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் எங்க ஃபேமிலியிலே நாங்க உணர்ந்தவனா, அதனால சொல்றேன். நீங்க சில வீடியோவ எல்லாத்துக்கும் லைக் குடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுங்க. வாங்க இந்த வீடியோக்கு போலாம். ஓகே. இப்ப நம்ம சப்ஜெக்ட்க்கு வருவோம். அந்த இடுப்பு வலி. இந்த இடுப்பு வலி ஏன் வருது சார்? முதல்ல நம்ம சிறுநீரக குறைபாடே இடுப்பு வலிக்கு காரணம். சிறுநீரகம் மற்றும் சிறுநீரகப் பை 2ன் சக்தி ஓட்ட குறைபாடே நமது எலும்பு மண்டலத்தில் அனைத்து பிரச்சனையா வர்றதே வந்து நம்ப சிறுநீரக பையிலயும் தொய்வு இருந்துச்சுன்னா, நம்ம எலும்பு மண்டலம் வலு இல்லாததாக ஆகிவிடுகிறது. இதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எலும்புல பல்ஜி ஆயிடுச்சு, டிஸ்க் பல்ஜி ஆயிடுச்சு, எலும்பு தேஞ்சு போச்சு, எலும்பு வந்து நொறுங்கி போச்சு, பிரிட்டில்னெஸ்ஸா இருக்கு. இந்த மாரி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைய வந்து அது நம்ப நவீன மருத்துவத்துல ஏதாவது ஒரு இத சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா, மருந்து, டேப்லெட் குடுக்குறாங்க. அது ஒரு கட்டம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க அத எடுக்கிறவங்க கூட கண்டிப்பா எடுங்க, எடுக்க வேணாம்னு நான் சொல்லல. நீங்க எடுக்கிறவங்க கூட இந்த அக்குப்ரெஷர் புள்ளிகளை நீங்கள் தூண்டும் பொழுது, மிகவும் உங்களுக்கு சக்தி வாய்ந்த அந்த எலும்பு மஜ்ஜைகளையும், எலும்பை வந்து வளர்க்கக்கூடிய கால்சியம் டெஃபிஷியன்சியையும் சரி பண்ணி, உங்க உடம்புல நீர் பற்றாக்குறையை சரி செய்து, உங்களுக்கு முழுவதுமாக அந்த இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம் இதற்கு ஒரு முக்கியமாக புள்ளி பயன்படுகிறது. இந்த புள்ளி என்னன்னு இப்ப போய் நம்ம பார்த்துட்டு வந்துருவோம்.
இந்த புள்ளிய பாருங்க. கால் கட்டவிரல் நோக்கி உட்புறமா உள்ள வரக்குள்ள, நம்மளோட கல்கோனியம் ஜாயிண்ட் மூட்டுல இருந்து, இந்த நம்ம குதிகால், நம்மளோட கெண்டைக்கால் நரம்பு இருக்கு இல்லையா? இந்த நரம்பிற்கும், இந்த மூட்டிற்கும் இடையில மத்தியில இருக்கிறது தான் இந்த புள்ளி. இந்த புள்ளி பேரு K3. கிட்னியோட 3வது புள்ளி. அந்த புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா, K3. இது வந்து ஒரு முக்கியமான புள்ளி. கிட்னிக்கு எஃபெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் ஹிப் பெயின் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்ப நிலமூலகத்திலிருந்து நீர வந்து கரெக்ட்டா பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி இந்த புள்ளி. இத நீங்க பயன்படுத்துவதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து நீங்க சொன்னீங்கல்ல கால்சியம் டிஃபிஷியன்சின்னு சொன்னாங்க அப்படின்னு. கால்சியம் டிஃபிஷியன்சி ஆகுறத கூட நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து அந்த கால்சியத்த கரெக்ட்டா பிரிச்சு எடுத்து எலும்புக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த புள்ளி வந்து மிகவும் உங்களுக்கு ஒரு முக்கியமான புள்ளியா இருக்கு. இந்த புள்ளிய வந்து அனைவருக்கும் நீங்க சொல்லிக் குடுங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, வீட்ல எல்லாரும் வயதானவங்க வீட்ல 2 பேருக்கு கண்டிப்பா இந்த உலகத்தில் இடுப்பு வலி இருக்கிறது. இடுப்பு வலி இல்லாத மனிதர்களே கிடையாது. அவங்களுக்கு நீங்க நீங்க பயன்படுத்தி ஒரு தடவ நீங்க காட்டிட்டீங்கன்னா, அவங்க செய்ய 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 அவங்களுக்கு முழுவதுமான பலன் கிடைக்கும். இந்த புள்ளி இயக்குமுறை பார்த்தீங்கன்னா வலது பக்கம் 21, இடது பக்கம் 21, திருப்பி வலது பக்கம் 21. இப்படி செய்தால் ஒரு முறை. இப்படி பார்த்தீர்களானால் ஒரு 5 முறை அவங்களுக்கு வந்து இயக்கம் குடுக்கணும். 5 தடவ நீங்க வந்து இயக்கம் குடுத்துக்கிட்டே நீங்க வந்து இதுக்கு டைமிங்லாம் கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் சாப்பிட்டு 1 ஹவர் கழிச்சு நீங்க பிரஷர் குடுத்துக்கிட்டே வரும்பொழுது, ஆட்டோமேட்டிக்கலா உங்களுக்கு இடுப்புல இருக்கிற பிரச்சனைகள் முழுவதுமாக முழுவதுமாக சரி செய்யப்படுவதற்கு இந்த புள்ளி ஒரு முக்கியமான புள்ளியாகும். ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த புள்ளியை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்வீர்களாக. நன்றி, வணக்கம்.